Hi dear friends, welcome to Taste the Difference channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு கேப்சிகம் கார சட்னி பண்ண போறோம். அதுவும் green capsicum இல்லைங்க, கலர்ஃபுல் கேப்சிகம் கிடைக்கும்ல, ரெட், ஆரஞ்சு, எல்லோன்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் வந்து நேச்சுரலாக வந்து வளைஞ்சி வரது தான். ஸோ இது வந்து நான் காஸ்கோவில் கிடைக்கிது. இந்த கேப்சிகம் வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 6 கேப்சிகம் வந்துடுங்க. இதில் வந்து நான் ஒரு கேப்சிகம் தான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன், ஒரு 2 பேருக்கு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் டபுளாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டபுளாக கூட செஞ்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம ரெட் கேப்சிகம் யூஸ் பண்ண போகிறோம். இந்த கலர்ஃபுல் கேப்சிகம் பதிலாக க்ரீன் கேப்சிகம் யூஸ் பண்ணியும் நீங்கள் இந்த சட்னி பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேன் எடுத்துக்கலாம். பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்ட பிறகு நான் 1 டேபிள் ஸ்பூன் முழு உளுத்தம் பருப்பு அது வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம இட்லிக்கெலாம் சேர்ப்போம் இல்லையா, அந்த உளுத்தம் பருப்பு. ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வந்து பொரிய விட்டுக்கணும். இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் சேர்க்க ஆரம்பிச்சிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பல்லு பூண்டு உரித்து இது மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூட புளியும் சேர்த்துக்கணும். புளி வந்து பார்த்திங்கன்னா 1.5 விரல் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து தக்காளி சேர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த புளியோட அளவு கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து தக்காளி இல்லாமல் தான் இந்த கார சட்னி பண்ணுறேன். உங்களுக்கு தக்காளி சேர்த்து போட்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளியும் போட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் டேங்கியாக வரும், கார சட்னி மாதிரி வராது, கொஞ்சம் டேங்கியாக வரும். நான் வந்து கார சட்னி மாதிரி பண்ணுறேங்கிறதுனால நான் தக்காளி சேர்க்கல. இப்போ வந்து அந்த புளி பூண்டு எல்லாம் லைட்டாக வதங்கின பிறகு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இது மாதிரி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஒரு 2 பிஞ்சு வந்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 3/4 பதத்துக்கு அளவு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும். சட்னிக்குங்கிறதுனால ரொம்ப ப்ரௌனிஷாவோ இல்லை ரொம்ப லைட்டாகவோ வதக்க வேண்டாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் இந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து காரத்துக்கு வரமிளகாவும் சேர்க்கணுங்க. எதுக்காகனா கேப்சிகமில் அவ்வளோக்கா காரம் இருக்காது, பச்சை மிளகா அளவுக்கு காரம் இருக்காது, மைல்டாக தான் காரம் இருக்கும். நீங்கள் க்ரீன் கேப்சிகம் வச்சு பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த சிகப்பு மிளகாய் காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கேப்சிகம் சேர்க்கறதுனால கொஞ்சம் கார சட்னி மாதிரி வரணுங்கிறதுக்காக நான் வந்து சிகப்பு மிளகாய் வந்து ஒரு 5 போல் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் காரம் வேணுன்னா இன்னும் 2 மிளகாவும் சேர்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் கார சட்னி மாதிரி தான் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கேப்சிகம் நம்ம கொஞ்சம் பெருசாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். விதையை மட்டும் நீக்கிட்டு காம்பு பகுதியும் நீக்கிட்டு நீங்கள் வந்து இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்த கையோட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போதைக்கு. இதை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. இது வந்து ஒரு 3-4 பேர்கிட்ட வந்து சாப்பிட முடியும். சப்போஸ் உங்களுக்கு வந்து நிறையா நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதே குவான்டிட்டி எல்லாம் டபுளாக பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேப்சிகமும் ஒரு 3/4 பங்கு வதங்குற அளவு நான் வந்து வதக்கி எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ இதை கம்ப்ளீட்டாக நம்ம அதை ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு தான் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆறிச்சு. நான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1/2 கப்பு தண்ணி மட்டும் முதல்ல சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு உப்பு அரைச்சி முடிச்ச பிறகு நீங்கள் உப்பு பத்தலைன்னா அதிலே இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு உப்பையும் தண்ணியும் சேர்த்து எக்ஸ்ட்ராவாக கூட அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுடைய திக்னஸ் எந்த மாதிரி வரணுங்கிறத பொறுத்து நீங்கள் அதை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்னும் ஒரு 1.25 கப்பு இன்னும் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். டோட்டலி 1.25 கப்பு தண்ணியும் இன்னொரு 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி தான் அரைச்சி எடுத்துருக்கேன். ஸோ ஏன்னா வந்து நம்ம பருப்பு சேர்த்துருக்கோங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி அதிகமாக தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பேன் மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். சப்போஸ் உங்கள் சட்னி வந்து காரமாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு ரொம்ப காரமாக பண்ணுறீங்கன்னா நல்லெண்ணெயில் தாளித்து விட்டுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஸ்பைஸ்லாம் பண்ணதுனால நான் ரெகுலர் குக்கிங் ஆயிலே சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உடைச்ச உளுந்தம் பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த 3 தாங்க தாளிக்கிறதுக்கு. நம்ம ஏற்கனவே ஹிங்கு அதில் சேர்த்துட்டோம், திரும்ப இதில் ஹிங்கு சேர்க்க தேவையில்லை. ஸோ இப்போ இந்த 3ஐயும் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த உடைச்ச உளுந்தம் பருப்பு பொரியணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம பொரியிற வரைக்கும் நம்ம சேர்த்துக்கணும். கருவேப்பிலை சேர்த்துக்கும் போது மட்டும் கொஞ்சம் ஃப்ளேமை லோ பண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப வந்து தெரிக்காது.
இந்த மாதிரி நம்ம தாளிப்பு செஞ்சு முடித்த பிறகு இதை அப்படியே நம்ம சட்னி மேலே சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் இந்த சட்னி கூட பார்த்திங்கன்னா பச்சை பயிறு இட்லி வந்து செஞ்சு வச்சுருக்கேன். பச்சை பயிறு இட்லியோட ரெசிபி அடுத்த வீடியோவில் வருங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதோட டேஸ்டிங் செஷனும் நம்ம இப்போ பார்த்துடலாம். இதுதான் அந்த பச்சை பயிறு இட்லிங்க. இந்த பச்சை பயிறு இட்லியில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டைக்கடலை பச்சை பயிறு எல்லாமே சேர்த்து போட்டு பண்ணியிருக்கேன். ரெகுலர் இட்லி மாதிரி நல்லா புளிக்க வச்சு பண்ணணும். இதோட அளவுகள் எல்லாமே எப்படி மிக்சியிலே அரைச்சி எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து நாங்கள் உங்களுக்கு அடுத்த வீடியோ சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். இது கூட கார சட்னி தொட்டு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக அமோகமாக இருந்துச்சு. இந்த சட்னியை எனக்கு லைட்டாக தொட்டு சாப்பிட்றது பதிலாக இது மாதிரி நல்லா டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இட்லியும் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் ஸ்பேஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.